10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சாதனை படைத்த 700க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நடிகர் விஜய் இன்று விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இதுகுறித்து விருதுகளை பெற்ற மாணவர்களிடம் பேசினோம். விழாவில் நடைபெற்ற நிகழ்ச்சிகர நிகழ்வுகளை விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பில் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தொகுதி வாரியாக முதல் 3 இடங்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு 2ஆம் கட்டமாக கல்வி விருது ஊக்கத்தொகை வழங்கும் விழா சென்னை திருவான்மியூரில் இன்று நடைபெற்றது. விழா அரங்கிற்கு வந்த நடிகர் விஜய்க்கு தாவேகா தொண்டர்களும் மாணவர்களும் உற்சாக வரவேற்பளித்தனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பங்கேற்று வெற்றி பெற்ற ஒரே திருநங்கை மாணவியான நிவேதாவின் அருகில் சென்று அமர்ந்த நடிகர் விஜய் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார். தொடர்ந்து கடலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் உள்ள 142 தொகுதிகளைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நடிகர் விஜய் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். விருது பெற்ற மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோரின் அரசியல் பேச்சு அரங்கை அதிரச் செய்தது. உயரே பறக்கும் ஊர்க்குருவி அல்ல நான், ஆகாயமே அண்ணார்ந்து பார்க்கும் கழுகு நான். டாஸ்மார்க் ஓபன் பண்ணி குடிக்கிறவங்களை என்கரேஜ் பண்றவங்களுக்கு மத்தியில படிக்கிறவங்களை என்கரேஜ் பண்றதுக்கான ஒரே கழகம் நம்ம டிவிக்கே தான். அடையா புகழ் இல்ல இவருக்கு எதுக்குன்னு தோணுண்டா, ஆட்சியை மாத்ததான் தளபதி வேணுண்டா. விஜய் அண்ணா, நீங்கள் தான் எங்கள் மன்னா. நாங்கள் கண்ட வெற்றியை உன் வெற்றியாய் பார்க்கும் நல்ல குணமே இந்த பாச செயலுக்கு கிடைக்கும் நாளைய தீர்ப்பே. சத்தியத்தை வெல்லுகின்ற வேகம், சட்டமன்றம் செல்லுகின்ற யோகம், இவ்விரண்டும் இணைகின்ற நேகம், இனி இல்லை உன்னை வெல்ல யாரும். வரவிருக்கும் 2026இல் ஜோசப் விஜய் என்னும் நான் என்று உறுதிமொழி நீங்க ஏற்பீங்க. அதை நாங்கள் எல்லாருமே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன்னா. உங்களை எல்லாரும் நடிகனாக பார்த்துட்டோம் சார். இனிமே ஒரு நல்ல தலைவனா இந்த நாடு பார்க்கணும், அன்போடு கேட்டுக்கிறோம். வெற்றியும் நமதே, வெற்றி கழகமும் நமதே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற, என்றும் நல்லவங்க எல்லாமே உங்க பின்னால, நினைச்சதெல்லாம் நடத்திடுவோம் கண்ணு முன்னால. நடிகர் விஜயிடம் விருது பெற்ற திருச்சியை சேர்ந்த மாணவர்கள் ஜெயசூர்யா, காம்னாவிடம் பேசினோம். தளபதி அரசியல் வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் இந்த மாதிரி கல்வியை மாநிலத்து பட்டியல் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப அது கவர்ச்சிகரமாக இருந்துச்சு. அதனால அவருக்கு கண்டிப்பாக நான் ஓட் போடுவேன். அவருக்கு ஹெல்பிங் மைண்ட் நிறையா இருக்குது. எவ்வளோதான் நிறைய பேர் இருந்தாலும் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக அமௌண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள கௌரவிக்கிற மாதிரி யாருமே அதை செய்யவே இல்லை. ஃபஸ்ட் டைம் நம்ம சார் தான் செஞ்சார், அதுவும் அவரோட சொந்த செலவில் செஞ்சார். அதனால நான் என்னோட ஓட் அவருக்கு தான். விருது வழங்கும் விழாவில் சகோதரிகள் இருவர் மேடையில் மண்டியிட்டு ரோஜா பூக்களை வழங்க விஜயும் மண்டியிட்டு அவற்றை பெற்றுக்கொண்டார். இதேபோல விருது வழங்கும் விழாவில் பல்வேறு நிகழ்ச்சிகர நிகழ்வுகள் நடைபெற்றன. பீச்சுக்கு போய் கட் அவுட் கூட போட்டோ எடுத்திருக்கோம். இன்னைக்கு அவர் கூடவே போட்டோ எடுக்கிறோம். சார் நீங்க நல்லா இருக்கணும் சார். உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பெற்றோர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் சார். உங்களை பார்க்கும்போது எனக்கு எம்ஜிஆர் ஐயா அவர்களை பார்க்குற போல தான் தோணும். கல்விக்கு கண் கொடுக்கும் நிகழ்கால கர்ம வீரரே, உன்னை காண முடியவில்லை என்றாலும் உணர்வால் உணர்ந்து அறிவுரைகளை உள்வாங்கி மகிழும் மாணவி. மறுபுறம் விருது வழங்கும் விழாவில் பங்கேற்க வந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு தாவேகா சார்பில் கமகம விருந்து பரிமாறப்பட்டது. விருது வழங்கும் விழாவிற்கு மாணவர்கள், பெற்றோர்கள் செல்போன்களை எடுத்துச் செல்லக்கூடாது என அறிவுறுத்தியிருந்த நிலையில் அனைவரின் செல்போன்களும் பத்திரமாக வாங்கி வைக்கப்பட்டன. பேப்பர், பேனா உள்ளிட்ட எந்த பொருள்களும் எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சதீஷ் முருகன், தாவேகாவின் கல்வி விருது வழங்கும் விழாவில் மொத்தம் எத்தனை மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டுள்ளனர்? விஜயின் முதல் அரசியல் மாநாடு எப்போது நடைபெற உள்ளது? விவரங்கள் சொல்லுங்க.
தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 2ஆம் கட்டமாக நடைபெற்ற இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சி 9 மணி நேரம் நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுவையை சேர்ந்த 740 மாணவ மாணவிகள் சுமார் 19 மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு விஜய் தனது கைகளால் விருதுகளை வழங்கினார். மாணவ மாணவிகள், பெற்றோர், நிர்வாகிகள் என 3500க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியானது இன்றுடன் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் அடுத்த கட்டமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் அரசியல் மாநாடு வருகிற செப்டம்பர், அக்டோபர் மாதத்தில் நடைபெறலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரஞ்சித். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.